Hello guys, welcome back. So last video நான் வந்து நியூசிலாண்டில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் லாஸ்ட் முடியும் போது விசா எனக்கு 2 times ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எதுக்கு விசா 2 times ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அண்ட் வாட் ஆர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ், நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து காலேஜ் அப்ளிகேஷனுக்கும் அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் காலேஜ் ஆஃபர் லெட்டர் கிடச்சதுக்கப்புறம் விசாக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ எதுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து காலேஜ் அப்ளை பண்ணும்போது நான் எதுக்கு அப்ளை பண்ணேன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், தட் இஸ் MBA, which is not related to my health course. ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு கம்ப்ளீட்டாக வேறு கோர்ஸ் ஆப்ட் பண்ணியிருந்தேன் வேறு யூனிவர்சிட்டியில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டோப்போ, அது ஒரு ஸ்மால் டவுன், அந்த இதில் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆச்சு. பிகாஸ் ஃபண்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் வந்திருந்தது. ஸோ ஃபண்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, என்னோட எஜுகேஷன் லோன் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன அமௌண்ட் வந்து என் டேடியோட அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக டேடியோட அக்கௌண்ட்டில் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனது நான் டேடியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி டேடி தான் எனக்கு ஃபீஸ் பே பண்ணாங்க. ஸோ இப்படி பண்ணக்கூடாது. ஸோ என் டேடியோட அக்கௌண்ட்லேருந்து அங்கே அப்ளை பண்ணதுனால இப்படி இந்த அமௌண்ட் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து இது வந்து லைக் ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்பெரன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆச்சு. எப்போ தே மே ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ் அபவுட் த டிரான்ஸ்பெரன்சி, இது என்ன அக்கௌண்ட், இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகி வந்தது. த செகண்ட் டைமும் ரிஜெக்ட் ஆனோடனே லைக் ஐ வாஸ் ஐயோ 2வது தடவையும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் நியூஸ்லாம் போக முடியாது அப்படின்னு நினச்சேன். ஸோ செகண்ட் டைம் எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, என்னோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படின்னா எஸ்ஓபி எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம எழுதி சப்மிட் பண்ணணும். எஸ்ஓபி 2 times சப்மிட் பண்ணணும். ஒன்று வந்து காலேஜ் அட்மிஷனுக்கு சப்மிட் பண்ணுவோம், செகண்ட் டைம் வந்து விசா அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணுவோம். ஸோ எஸ்ஓபி வந்து எப்பவுமே டீட்டெயில்டாக இருக்கணும். நான் வந்து நம்ம லெட்டர் எழுதுவோம்ல, ஃபார்மல் லெட்டர் மாதிரி, அது மாதிரி எழுதிட்டேன். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி யார் பார்ப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஜென்சி பார்ப்பாங்க. இந்த ஏஜென்சி எனக்கு ஒழுங்காக இதெல்லாம் பண்ணாதனால எல்லாம் போயிடுச்சு. ஸோ 2 times எனக்கு வந்து விசா அப்ளை பண்ண அமௌண்ட் போயிடுச்சு சுத்தமாக. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இந்த ஏஜென்சி வழியாக நான் அப்ளை பண்ணேன். அந்த ஏஜென்சி நான் ஒழுங்காக எனக்கு டீட்டெயில்ஸ், ஏன்னா நான் அது ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன், எனக்கு தெரியாது. ஸோ நான் இது ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியாதனால நான் நார்மலாக ஒரு ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுவோமோ அது மாதிரி எஸ்ஓபி எழுதிருந்தேன். எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, பட் அந்த எக்ஸாம்பிள் இருக்கிறத நான் காப்பி பண்ணி அதே மாதிரி தான் பண்ணேன். பட் அது பத்தலை போல. பிகாஸ் என்னோட கோர்ஸ் வந்து நான் டென்டிஸ்ட்ரி பிடிச்சேன், ஆனால் அங்கே நான் அப்ளை பண்ண போகிறது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால எஸ்ஓபியில் நான் வந்து எதுக்கு இந்த கோர்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் எலாபரேஷன் இருக்கணும். பட் நான் வந்து எப்படி நான் ஒரு நார்மல் எஸ்ஓபி எப்படி எழுதியிருந்தேன்னா, எனக்கு வந்து பிஸ்னஸ் இதில் வந்து ரொம்ப மோர் இன்ட்ரெஸ்டட், அதனால எனக்கு அந்த கோர்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலாக ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டேன். ஸோ த செகண்ட் டைம் ரிஜெக்ட் ஆனது வந்து இதனால தான் ரிஜெக்ட் ஆச்சு. செகண்ட் டைம் ரிஜெக்ட் ஆனோன்னு என்ன பண்ணுறதுன்னு அடுத்து தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏஜென்சி டக்குன்னு நியூசிலாண்ட்லேயே அவங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஏஜென்சி பார்த்து, அண்ட் அந்த ஏஜென்சியில் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். தேர்ட் டைம் அவங்க சொன்னாங்க இது மாதிரி 2 times ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அதனால கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் போட சொன்னாங்க. இது மாதிரி நான் அப்ளை பண்ணுறோம், உங்களோட விருப்பம் இருந்து தான் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் போட சொன்னாங்க. பட் ஐ வாஸ் லைக் ஹோப்லெஸ். 2 times ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப அவங்க ரொம்ப நிறையா செக் பண்ணுவாங்க, லைக் கம்மியாக செக் பண்ண மாட்டாங்க. இமிக்ரேஷன் ஆஃபீஸில் ரொம்ப நிறையா செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து ஹெல்த் இங்கே படிச்சிருக்கீங்க, லைக் டென்டிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, பட் அங்கே நீங்கள் பிஸ்னஸ் அதுவும் சம்மந்தமே இல்லாத கோர்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் செக்டரில் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஆமாம் ஹெல்த் செக்டரில் தான் இருக்கணும், அப்போ நீங்கள் அப்ளை பண்ண கோர்ஸ் வந்து தப்பான கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே எனக்கு இது ஏஜென்சி தான் சொல்லியிருக்கணும், பட் அவங்க எனக்கு தப்பான கைடன்ஸ் கொடுத்ததுனால ஐ வாண்டட் டூ சம்திங் அபவுட் லைக் பிஸ்னஸ் ரிலேட்டடான கோர்ஸ் எடுக்கணும், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுக்கணும். பட் அவங்க நார்மலாக ப்ராடாக அப்ளை பண்ணாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஐ டோன்ட் நோ த டீட்டெயில்ஸ். அவங்க எப்படி பண்ணி எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து நீங்கள் அந்த காலேஜில் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு காலேஜ், தட் இஸ் நவ் ஈஸ்டர்ன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி EITயில் நான் அப்ளை பண்ணாங்க. ஹெல்த் சயின்ஸ், அது வந்து லைக் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மாதிரி, பட் ஹெல்த் ரிலேட்டடான மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், அது அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க அப்ளை பண்ணாங்க. அதில் எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நான் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிட்டேன். விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு, தட் இஸ் நான் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆகிருந்தா பரவாயில்ல, பட் நான் ஹோல் ஃபீஸ் நான் லிட்டலாக பே பண்ணி முடிச்சிட்டேன். எப்போவுமே விசா ரிஜெக்ட் ஆகிறதுனால அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோர்ஸ் லிட்டலாக நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஜூலை இன்டேக்கு அப்ளை பண்ணேன், அதில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் அக்டோபர் இன்டேக் அப்ளை பண்ணேன், அதுவும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 2 இதுவும் ரிஜெக்ட் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லிட்டரலாக 1 week முன்னாடி ரிஜெக்ட் ஆச்சு. அப்படின்னு பார்த்தா எனக்கு லிட்டரலாக ஃபீஸ் கிடைக்க ரீஃபண்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுவும் இருந்ததா. ஸோ எனக்கு ஒரு பாசிட்டிவ் திங் என்ன ஆச்சு அப்படின்னா,
இந்த நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருந்த காலேஜோட ஃபீஸ் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட், அப்படியே அவங்க வந்து அந்த இப்போ அப்ளை பண்ண போகிற காலேஜ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஏதோ ஒரே இன்ஸ்டிடியூட் அதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் அதை வந்து அப்ளை பண்ண முடியும், அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதே மாதிரி அந்த காலேஜ் இப்போ ஈஸ்டர்ன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜுக்கும் நான் அப்ளை பண்ணுறது வந்து அதுக்கு அண்டர் வந்ததுனால அவங்க ஈஸியாக அந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு ரிலீஃப் ஆச்சு, ஃபீஸ் வந்து அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த காலேஜ்ல எனக்கு ஃபெப்ரவரி இன்டேக்காக மாறிடுச்சு. ஸோ லிட்டரலாக ஜூலை, அக்டோபர் அண்ட் தென் நெக்ஸ்ட் இயர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆயிருந்தனால அதுக்கப்புறம் எனக்கு நிறைய டைம் இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வந்து அவங்க இப்படி எல்லா டாக்குமெண்ட்ஸும் டக்குன்னு ரெடி பண்ணி எனக்கு அந்த காலேஜ்லேருந்து ஆஃபர் லெட்டர் வர வச்சு, ஸோ அங்கேருந்தும் எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமா ஐ அப்ளைட். இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிள் அனுப்பியிருந்தாங்க. லிட்ரலாக 6 pages இருந்துச்சு அந்த எஸ்ஓபி. அவங்க எனக்கு அனுப்பியிருந்தது 2 pages எஸ்ஓபி அண்ட் இவங்க எனக்கு 6 pages எஸ்ஓபி அனுப்பியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் என்ன இருக்குது, அப்புறம் ஃப்யூச்சரில் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் எலாபரேட் பண்ணணும். அண்ட் எப்போவுமே எஸ்ஓபியில் நீங்கள் அங்கே செட்டில் ஆக போகிறீங்கன்னு சொல்லவே கூடாது. பிகாஸ் அங்கே செட்டில் ஆகிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வீசா. ஸோ நாங்கள் எப்போவுமே எப்படி எழுதணும்னா, நான் வந்து என்னோட ஹையர் எஜுகேஷன் என்னோட நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக நான் இந்த ஊருக்கு வந்து நான் படிச்சுட்டு அதில் இருக்கிற குட் இதெல்லாம் நான் வந்து என்னோட ஊரில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தீங்கன்னா, எஸ்ஓபியில் எழுதியிருந்தீங்கன்னா உங்கள் வீசா அப்ரூவ் ஆகும். ஸோ இது 2 ரீசனால தான் எனக்கு வீசா ரிஜெக்ட் ஆச்சு. அண்ட் இட் வாஸ் லைக் ஐயோ செம்ம, அந்த 6 months லிட்டரலாக தலையே வெடிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு 2 வாட்டி வீசா அப்ளை பண்ண ஃபீஸ் அந்த அமௌண்ட் போயிடுச்சு. அதோட போனதோட அப்பா நல்ல வேலை ஃபீஸ் மொத்தமாக போல. ஸோ இதுதான் வந்து 2 times ரிஜெக்ஷன் ஆன ரீசன். அண்ட் நீங்களும் இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. அண்ட் ஸோ நான் டக்குன்னு ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு வேணும். நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பணும். ஃபஸ்ட்டு சில பெரிய யூனிவர்சிட்டியில் 2 ஆஃபர் லெட்டர், ஃபஸ்ட் கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர்னு அனுப்புவாங்க, அடுத்து அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும். அண்ட் தென் உங்களோட அகாடமிக் எல்லா சர்டிஃபிகேட்ஸ் லைக் 10th certificate, 12th certificate, அப்புறம் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அதோட எல்லா மார்க்ஸும் இருக்கணும். உங்களுக்கு வந்து 60% அபவ் உங்களோட மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் ஆல்சோ டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி இருக்கும்ல, அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் IELTS ஆர் TOEFL இல்லைனா PTA, இது 3 எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணணும். நான் வந்து IELTS பண்ணேன். IELTS வந்து எப்போவுமே நீங்கள் 7க்கு மேலே எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டர், 7 and 7 above. அதுக்கு கீழே எடுத்திங்கன்னா சில காலேஜஸ் வந்து உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. 6.5, 6லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ 6.5 சம் காலேஜஸில் எடுப்பாங்க, 7 and 7.5 மோஸ்ட்டாக எல்லா காலேஜஸ்லையுமே எடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் SOP அதை சப்மிட் பண்ணணும் இந்த காலேஜுக்கு. எதுக்கு இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க, இது என்ன, உங்களுக்கு என்னென்ன நீங்கள் பேக்ரவுண்டில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா லைக் என்ன லைக் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும், என்ன நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்து, என்ன நீங்கள் சர்டிஃபிகேட் உங்கள் காலேஜில் வாங்கியிருந்தாலும் அத்தனையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நான் லிட்டலாக என்னோட காலேஜில் படிக்கும் போது நான் நிறையா இது நான் வின் பண்ணியிருக்கோம்ல, இது மாதிரி போஸ்டர் காம்படிஷன் அது மாதிரிலாம் வின் பண்ணது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணாங்க. அதனால நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணலாம். அதில் நீங்கள் என்னென்ன ஜெயிச்சிருக்கீங்க, என்னென்ன வின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் திங் வந்து CV, உங்களோட ரெஸ்யூமே வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா லைக் உங்களோட ரெஸ்யூமே வந்து நல்லா ப்ராப்பராக அழகாக டிசைன் பண்ணுங்கள். டிசைனாக லைக் அட்ராக்டிவாக இருக்கணும் உங்களோட ரெஸ்யூம். இது மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ரிசர்ச், என்ன ரிசர்ச் பேப்பர் பண்ணிருக்கீங்க, ரிசர்ச் பேப்பர் ஒரு ஏதாவது காம்படிஷன்ஸில் வின் பண்ணிருந்தீங்கன்னா அந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம். நான் வந்து ஒரு கிளினிக்கில் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணேன். ஸோ அதையும் நான் வந்து அப்ளை பண்ணி போட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ யோர் டிகிரிஸ், யோர் லைக் ரேங்கிங், மார்க் எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் ரெஸ்யூமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட காலேஜ் அட்மிஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சில காலேஜஸில் வந்து உங்களோட இந்த காலேஜில் இருந்து இது கேட்பாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். எனக்கு நான் அப்ளை பண்ண காலேஜில் கேட்கல. ஸோ அது மட்டும் நான் பார்த்துக்கோங்க. ஏதோ பாண்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ இதுதான் வந்து உங்களோட
இந்த காலேஜோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு. அடுத்து இந்த காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். சம்டைம்ஸ் கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வரும், அப்புறம் அன்கண்டிஷனல் வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு ஃபெப்ரவரி இன்டேக் அப்படின்னா நீங்கள் லிட்டரலாக அப்போவே ஜூன் ஜூலை மந்த்லேயே வந்து உங்களோட விசா உங்களோட எல்லா ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் பேங்க் உங்களுக்கு கொடுக்குற தலைவலி மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே கொடுக்காது. அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோ ப்ரொசீஜர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கே லிட்டலாக எனக்கு 3 to 4 months ஆயிடுச்சு. அங்கே போய் அலைஞ்சி இது பண்ணி இந்த சைனை வாங்கி அந்த சைனை வாங்கி. ஸோ நீங்கள் அது மட்டும் பேங்க் ப்ராசஸ் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. பே பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். விசா ஸ்டார்ட் பண்ணதுக்கு சேம், உங்களோட ஏஜென்சி பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விசா கிடச்சிடும். உங்களோட ஏஜென்சி வந்து ஒழுங்காக டீட்டெயில்ஸ் கொடுக்கல. மோஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஏஜென்சிக்கு இங்கே லைக் எந்த கண்ட்ரி நீங்கள் போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட உங்களோட இது அவங்களுக்கு லிங்க் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அந்த ஏஜென்சி வழியாக. இல்லாட்டினா அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது. பிகாஸ் இங்கே இமிக்ரேஷன் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு அவங்களால பார்க்க முடியாது. பட் ஆனால் இங்கே இருந்தாங்கன்னா எனக்கு இங்கே இருந்தாங்க அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ். பட் எனக்கு இந்தியாவில் கம்பெனி இருந்தும் இங்கே அவங்க இருந்து ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு டேரெக்டாக லிங்க் இருந்து அவங்க என்னோட ஆஃபர் லெட்டர் விசா எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டதுனால எனக்கு ஈஸியாக கிடச்சிடுச்சு. 3rd டைம் 2 வாட்டி ரிஜெக்ட் ஆகியே எனக்கு 3rd டைம் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களோட ஏஜென்சியை ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ண ஏஜென்சி எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, தென் what and all you need for the visa application. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஆஃபர் லெட்டர் நீங்கள் சப்மிட் பண்ணணும் விசா டாக்குமெண்ட்டுக்கு. அப்புறம் நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீ ரிசிப்ட், உங்களோட டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்களே அந்த ரிசிப்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ், நீங்கள் இப்போ நீங்கள் எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் லோன் அப்ரூவ் ஆயிருக்கும்ல அந்த டாக்குமெண்ட், அந்த எஜுகேஷன் லோன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அப்படி உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு இது பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ், அப்படி அவங்க கொடுக்குறதா இருந்தால் அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஏஜென்சிக்கே சென்ட் பண்ணலாம். ஏஜென்சியே அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து ஐ திங்க் NSD $20,000 இருக்கணும். இந்தியன் ருபீஸில் வந்து 13 lakhs இருக்கணும். இப்போ வரைக்கும் 13 lakhs நீங்கள் லிவிங் எக்ஸ்பென்ஸ் காட்டணும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணது வந்து உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட், நீங்கள் போய் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நான் அப்போலோவில் எடுத்தேன். அவங்க வந்து செஸ்ட் எக்ஸ்ரே அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துட்டு அதோட இதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் உங்கள் ஏஜென்சிக்கு அனுப்பலாம். அவங்க உங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் விசா அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஏஜென்சி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் சைன் போடணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2. அப்புறம் விசா அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட், தட் இஸ் த விசா அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஃபீஸ் வந்து 25,000 நினைக்கிறேன் நான் அப்ளை பண்ணும்போது, பட் இப்போ தெரியல. ஸோ அது உங்களோட இது எல்லாமே தான் வந்து விசா அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த விசா அண்ட் த ஸ்ட்ரெஸ் எல்லாமே. ஸோ ஃபைனலாக நான் இங்கே வந்துட்டேன் அண்ட் எஸ் ஐ மிஸ் மை ஹோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. பாய்.